इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், ஆணவம் நிறைந்தவர், அகம்பாவம் நிறைந்தவர். அதனால்தான் அவர் பேசுவது என்னென்று யோசிக்காமல் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்து காட்டுவேன், புழுதி மண்ணாக்குவேன் என்று 2-3 தடவை பேசிவிட்டார். நான் நேராகவே கேட்கப் போகிறேன். டெல்லியிலே சந்திக்கிற போது, உனக்கு மூளை இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? I will ask your senses. You are unfit to be a prime minister. பிரதம மந்திரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் நீ. எங்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஸ்டாலின் எப்படி பேசுகிறார் என்று மொழிபெயர்ப்பாளர்களை கேட்டுக்கொள். பண்பு குறைந்த ஒரு வார்த்தை கூட அவரிடம் வருவதில்லை. அவ்வளவு அருமையாக பேசுகிறார். ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள், கணக்கற்ற நிகழ்ச்சிகள். உழைப்பு 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 என்று முத்தமிழ் அறிஞர் சொன்னாரே, அதே அடிப்படையிலே அவர் பணியாற்றுகிறார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியா கூட்டமைப்பு, இந்தியா என்ற பெயரிலேயே கூட்டணி என்ற யோசனையும் தெரிவித்து இன்றைக்கு அதிலே எண்ணற்ற கட்சிகள் வந்து இணைந்து கொண்டன. இந்தியா கூட்டணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று டெல்லி பட்டணத்தில் செங்கோட்டையிலே கொடியேற்றுகின்ற தகுதியை பெறும், வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு டெல்லியிலே இந்த இந்துத்துவா கூட்டத்தினுடைய கொட்டம் ஒடுக்கப்பட்டுவிடும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இங்கே வந்து வாலாட்ட மாட்டார்கள், இங்கே வந்து இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கு முன்பு 2 கூட்டங்கள், ஒரு கூட்டம் தங்கை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து பேசிவிட்டு டெல்லியிலே அஞ்சாத சூரனாக இருக்கின்ற நம்முடைய எம்பி, முன்பு அமைச்சராக இருந்த TR பாலு அவர்களை ஆதரித்து தாம்பரத்திலே பேசிவிட்டு விரைந்தோடி வந்தேன். எப்படியும் 9:30க்குள்ளாக குளத்தூருக்கு போய் சேர்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தேன். ஆனால் இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு நேரமாக காத்திருக்க காரணம், நம்மை வழிநடத்துகின்ற தளபதி, திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே காட்டிய ஆர்வீர் சகோதரர் மு.க. ஸ்டாலின். அதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கிறார். விவசாயிகளுக்கு என்ன தேவை, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ன தேவை, கல்லூரி மாணவர்களுக்கு என்ன தேவை, அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கும் தொகை கொடுக்கிறார். பெண்களுக்கு பேருந்திலே இலவசமாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார். காலை வேளையிலே பசியோடும் பட்டினியோடும் வறுமையின் காரணமாக உணவு கொடுக்க முடியாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை நினைத்து காலை உணவுக்கும் உத்தரவிட்டு தமிழ்நாடு பூராவும் லட்சக்கணக்கான குழந்தைகள் காலையிலே பசியாறுவதற்கு ஏற்பாடு செய்த தளபதி ஸ்டாலின் அவர்களை பின்பற்றி கனடா நாட்டுக்காரன் அதே திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறான். எதை வைத்து தெரிந்து கொண்டான் என்றால், இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே ஒரு மாகாணத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கனடாவிலும் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று. இந்தியா பூராவிலும் இருக்கின்ற மாநிலங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தொலை தூரத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற கனடா நாட்டுக்கு அதிபரும் நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து வைத்த திட்டத்தையே அவர் பின்பற்றுகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்
தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக நிற்பது மட்டுமல்ல, உங்கள் பக்கத்திலே எவனும் நெருங்கினாலும் அதை தடுக்கின்ற அரணாக, தடுக்கின்ற கவசமாக, தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்று சொல்லி இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆருயிர் சகோதரர், கிழக்கு வானத்திலே செம்பொன் கிரணங்களை வாரி இறைத்துக் கொண்டு காலையிலே புறப்படுகிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற அத்தனை பேரும் கலைஞரின் உடன்பிறப்புகள், அத்தனை பேரும் அண்ணாவின் நம்பிகள். ஆகவே தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு பெரிய போட்டியே நடக்கிறது. திமுகவிலே எந்த தொகுதி அதிக ஓட்டு வாங்கும் என்று போட்டி நடக்கிறது. பாலு நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நீங்களும் தயாராகி விடுங்கள். வெல்க உதயசூரியன். நன்றி, வணக்கம். தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.